இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நடிகர் எஸ்.ஏ. அசோகன். அதாவது அசோகனை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன்னா, குழந்தைத்தனமான வில்லன். வில்லன்களில் குழந்தைத்தனமான வில்லன் இவர். த சைல்டு இன் ஹிம் வாஸ் ஆல்வேஸ் பேட்லிங் வித் அ மேன் இன் ஹிம். அப்படி ஒரு 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 குழந்தை உள்ளம் கொண்டவர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தை உள்ளம் கொண்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி தட்டுவார். அவருடைய மேனரிசம் இப்படி தட்டிட்டு அப்படின்வார். அப்படி ஒரு நிறைய அவர்கிட்ட ஒரு தனித்தன்மையான ஒரு பாணி இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா ஔவையார்னு ஒரு படம். ஔவையார் படத்தில் ஏர்லி 50s அவர் ஒரு சீன் வருவார். ராஜாவாக வருவார். சோழ மன்னன் நினைக்கிறேன், மன்னன் ஒரே ஒரு காட்சியில் வருவார். அப்புறம் 50s அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்தது. மாய மனிதன் ஒரு படம், ஸ்ரீராம் படத்தில் அவர் நடித்தார். அப்புறம் சிவாஜியோட பார்த்தீங்கன்னா பாவை விளக்குன்னு ஒரு படம், படம் அவரோட நடித்ததுன்னா அதான் சிவாஜி படம். அதுக்கப்புறம் பாருங்கள் 60s அவருக்கு கிடைச்ச மேடை யாருக்குமே கிடைச்சிருக்காது. அந்த 60லேருந்து 70 அப்புறம் ஆரம்பித்தது பாக்தாத் திருடன் ஒரு படம் 60 எம்ஜிஆரோட நடித்தார். அவர் வாழ்க்கை எம்ஜிஆரோட எந்த அளவுக்கு இணைந்ததுன்னா, அவர் எம்ஜிஆரே 100வது படமே ஒளி விளக்கு தான். ஆனால் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் நம்ப முடியாத அளவுக்கு 59 படம் எம்ஜிஆரோட நடித்தார் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் படங்களில் அவர் நடித்தவர். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் படத்திலே டைட்டில் ரோலே அவர் பண்ணியிருக்கிறார். தேவர் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தாரு. சாண்டோ சின்னப்பா தேவர் சில நடிகர்களை பெர்மனண்ட்டாக பயன்படுத்துவார் தன்னுடைய படங்களில். அதாவது இன்னும் 2 நடிகர்னால் மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், அதே மாதிரி அசோகன். அப்படி அசோகனை தேவர் அப்படி பயன்படுத்தினார். அந்த 60களில் அவர் அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி 60ஸில் இது சத்தியம்னு ஒரு படம் கதாநாயகனாகவே நடித்தார். அதில் ஒரு பாட்டு இது சத்தியம்னு சவுந்தரராஜன் பாட்டு ஒன்று. இவருக்கு பாடல்கள் நல்லா அமைஞ்சது. அவ்வளவு அற்புதமாக இவருக்கு பாடல்கள் அமைஞ்சது. அந்த இது சத்தியம் பாடலும் இந்த நாலாம் திருநாளாம்ன்ற பாடலும் தான் கச்சேரிகளில் எங்கேயாவது வெளியூர்களுக்கு கச்சேரி இன்னும் நடத்துறதுக்கு விஸ்வநாத ராமமூர்த்தி போவாங்க. அப்போ அந்த அந்த பிஜிஎம் அந்த இது சத்தியம்ன்ற சவுந்தரராஜன் பாடலை அந்த இன்ஸ்ட்ருமெண்டலில் வாசித்துட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி நாலாம் பின்னால் 64க்கு அப்புறம் நாலாம் இப்படி பிபி சீனிவாஸ் பாட்டை அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாசித்துட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க. அப்போ இது சத்தியம் அந்த படத்துக்கு அப்புறமா அவர் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. மாடர்ன் தேட்டர்ஸ் 100வது படம், மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த 100வது படம். அந்த 100வது படத்தில் கதாநாயகன் அசோகன். வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படம். மனம் என்னும் ஊஞ்சல் மேலே முகம் கொன்று ஆடுது. இந்த பாட்டு ஆக்சுவலாக அப்போலாம் பெரும்பாலும் இந்தி பாடல்களவே அப்படியே தமிழில் அப்படியே மெட்டுகளை போட்டுக்குவாங்க. அப்படி இந்த பாட்டு ஏற்கனவே பிரபலமான ஒரு இந்தி பாட்டு. பாடல்கள் இப்போ வல்லவனுக்கு வல்லவனில் ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், அந்த மாதிரி பாடல்கள் சவுந்தரராஜன் பாட்டு. அதெல்லாம் இவருக்கு சாங்ஸ் ரொம்ப பிரமாதமாக இவருக்கு கிடைச்சது. அது போக இவர் இன்னொரு படம், அதாவது இவர் மரணத்தை பற்றி 2 பாடல்கள். அதில் ஒன்று இவரே பாடினார். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி. இந்த பாடல் அவர் சொந்த குரலில் பாடின பாட்டு. பாருங்கள், அவர் லைஃப்பில் மற்ற வில்லன் நடிகர்கள்லாம் அந்த காலத்தில் யாரும் பாடினதாக சொல்ல முடியாது சொந்த குரலில். இவர் சொந்த குரல்லே ஒரு பாட்டு பாடினார்னா, பிறந்தவனை இறந்தவனும் இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அப்படின்ற பாடல். இன்னொரு பாட்டு சவுந்தரராஜன் இவருக்காண்டி பண்ணார் மரணத்தை வச்சு. தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி. அற்புதமான பாடல் இவர் கிடைச்சது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வாய்ப்புன்னு கிடைக்க ஆரம்பித்தது எப்படி கிடைச்சது அசோகனுக்கு அப்படின்றது தான்.
அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நடிகராக வந்து 60களில் எஸ்.ஏ. அசோகன். 50களில் ஒரு படத்தில் குலதெய்வம்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா கள்ளப்பாட்டு நடராஜன் வில்லனாக வருவார். கள்ளப்பாட்டு நடராஜன் வில்லன் வந்து பின்னால் அவர் மதராஸ்க்கு பாண்டிச்சேரியில் கூட வில்லனாக நடித்தார். அந்த கள்ளப்பாட்டு நடராஜன் வில்லன் இவர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன டாக்டர் ரோல், அப்படியே ஒரு ஒரு ஏதோ ஒரு துணை நடிகர் அந்த மாதிரி வந்து 1958 குலதெய்வம்ன்ற படத்தில் இவர் வந்து நடிச்சிருந்தார். அப்படி ஒரு சின்ன ரோலில் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய வில்லன் நடிகர் இப்படி இருக்காருன்னு தான் தோணும். இவர் வந்து பின்னால் வந்து பெரிய வில்லன்ற அளவுக்கு எம்ஜிஆருக்கு இந்த முக்கியமான படங்களில் பூரா அவர் வில்லனாக வருவார். அடிமை பெண், உலகம் சுற்றுவாளி போன்ற எம்ஜிஆருடைய ஆதர்ச படங்கள், அந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்த மாப்பிள்ளை, மாட்டுக்கார வேலை, இப்படி பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய வசனங்கள், ரிக்ஷாக்காரன், இப்படி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா மீசையை முறுக்குவாங்கன்னா ரிக்ஷாக்காரனில் இப்படி ஒரு புருவத்தை முறுக்குவார். அதில் வந்து வசனம், அவர் வசனம், உனக்கு உமா யாருன்னு தெரியாது அப்படின்வார். அப்போ நான் ஒரு படம், அந்த படம் இவருக்கு படத்தில் ஒரு மொட்டை போட்டு பாஸாக வருவார். அந்த படம் இவருக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. நான்ன்ற படம் ரவிச்சந்திரன் கதாநாயகன் நடித்தார். அந்த அந்த படத்தில் வந்து இவருடைய நடிப்பு வந்து எல்லாரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பின்னால் 3 எழுத்துன்னு ஒரு படத்தில் அவர் கோமாளியாக நடித்தார். வில்லன் கூட கிடையாது, அதில் கோமாளி தான், அதில் வில்லனே கிடையாது. அவர் அப்படியே கோமாளியாக சிண்டை ஆட்டிக்கிட்டு இப்படியே வருவார். அதைத்தான் பின்னால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மார்க்கெட்லாம் இவருக்கு வந்து இவர் வாழ்க்கையில் இவருக்கு ஒரு சரிவு ஏற்பட்ட பிறகு இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் நடிக்கும்போது இவர் எல்லாம் இப்படி அசோகம் இப்படி கோமாளியாக நடிக்கிறாருன்னு. ஆனால் அப்போவே 3 எழுத்தில் கோமாளியாக நடிச்சிட்டார். இந்த எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா பின்னால் அப்படி நடித்தார் அவர். எது சொல்லுவார்னா, அப்போ வந்து ஒரு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் எம்ஜிஆரை வச்சு எடுத்தார் இவர். எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறது வந்து ஹெர்கூலியன் டாஸ்க், சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனைக்கும் இவர் வந்து கையில் மோதிரம் போட்டிருப்பார், எம்ஜிஆர் மோதிரம் தான் போட்டிருப்பார். அந்த எம்ஜிஆர் மோதிரம் இவர் கையில் போட்டிருப்பார். எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கும்போது இவர் நினச்சிருப்பார் ஏதோ ஈஸி கேக் வாக் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பார் எம்ஜிஆர் வச்சு படம். ஏன்னா மற்றவங்கள்ட்ட அண்ணன் நமக்குன்னா நல்லபடியாக எல்லாமே ரொம்ப பிரச்சனை இல்லாமல் படம் முடிஞ்சிடணும். ஆனால் அப்படி நடக்கலை. அப்படி நடக்கலைங்கும்போது இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து வெறுங்கையோடு தான் வந்தேன், என்னை விட்டால் போதும் வெறுங்கையோடு போயிடுறேன், அதான் அந்த கடன் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், நான் இப்படியே விட்டால் போதும், நான் வெறுங்கையோடு போயிடுறேன்ற அளவுக்கு விரக்தியாக பேசுகிற அளவுக்கு அவருடைய மனநிலை அந்த நேற்று நாளை படத்தினால. அது மாதிரி உயர்ந்த மனிதன் ஒரு படம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனோட இவர் நடிச்சிருப்பார். அது ரொம்ப நல்லவனாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசனோட எடுத்திங்கன்னா பாவை விளக்கு மட்டுமில்லை, பின்னால் அவர் நல்ல அந்தஸ்தில் இருக்கும்போது கர்ணன்ற படத்தில் துரியோதனனாக இவர் தான் நடித்தார். இதில் உயர்ந்த மனிதன் வந்து சிவாஜியோட நடித்ததில் ரொம்ப முக்கியமான படம் வந்து அவருக்கு அசோகனுக்கு நல்ல பேர் கொடுத்தார். அதில் சிவாஜி கணேசன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். 125வது படம். அதில் வந்து அசோகன் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணார். அந்த படத்தில் அவருக்கு நல்ல பேரே கிடச்சிச்சு. எது சொல்கிறேன்னா, அந்த இவர் இந்த நேற்று இன்று நாளை பின்னால் வந்து இவர் எடுத்ததில் பாதிக்கப்பட்ட பிறகு இவருக்கு வந்து அந்த நேரம் உள்ளது தான், எம்ஜிஆரை பகைச்சிட்டா அப்புறம் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு அந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு. ஆனால் இவர் என்னதுமா செஞ்சார், இவர் வந்து வெக்கமே படாமல் ஒவ்வொரு பட கம்பெனிக்காக கூச்சப்படாமல் போய், நான் அசோகனுங்க, எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படி சொல்லி, அதான் அந்த அந்த அவருடைய குழந்தை மனசு, வெக்கப்படாமல் ரோல் கட்டு அப்படி ஒரு ரவுண்டு பெருசாக வந்தார். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோமாளி வில்லன், ஓடி விளையாடு தாத்தான்னு ஒரு படம், காயத்ரின்னு ஒரு படம். ஸோ வந்து இவருடைய முக்கிய நண்பர் ஜெய்சங்கரும் ஷோவும் வந்து பிற்காலத்தில் அந்த இந்த லேட் 70s இவரோட ரொம்ப நட்பில் இருந்ததுன்னா ஜெய்சங்கர், ஷோ 2 பேரும். அவங்க படங்கள் எல்லாம் அந்த வாய்ப்பு கிடச்சி ஜெய்சங்கர் படத்துலேயே நடித்தார். நல்ல அந்தஸ்தில் இருக்கும்போது கர்ணன்ற படத்தில் துரியோதனனாக இவர் தான் நடித்தார். கந்தன் கர்ணைன்னு ஒரு படத்தில் இவர் தான் சூரபத்மன். அந்த கந்தன் கர்ணை அது பார்த்திங்கன்னா சம்பூர்ண ராமாயண சீன்ஸ் எல்லாம் இருக்கும்.
அதில் முருகன் இவரை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சூரபத்மனை பார்த்து சொல்லுவார். அதே சம்பூர்ண ராமாயணத்தில் ராம இவரை பார்த்து ராவணனை பார்த்து சொல்கிற டைலாக் சம்பூர்ண ராமாயணன்ற படத்தில் டிகே பகவதி பார்த்து அவர் தான் ராவணனை நடித்தார். அந்த ராவணனை பார்த்து என்டி ராமராஜ் இன்று போய் நாளை வா. இது என்னென்னா 2 படத்துக்குமே ஒரே வசனகர்த்தா. இந்த படத்துக்கு கந்தன் கண்ணகி அவரே டைரக்டர் ஏபி நாகராஜன் படம் அது. அதனால் பல சீன்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கு ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்தில் மெயின் வில்லனாக நடித்தார். முருகா அப்படின்னு அசோங்க பேசுகிறது ரொம்ப பிரபலமான கடை. அப்படியே நொந்து போய் அப்படியே தன்னை மறந்து முருகா அப்படின்னுவார் சூரபத்மன். 60களில் பேரறிஞர் அண்ணாவோட குறுநாவல் வண்டிக்காரன் மகன் அதை இவர் நாடகமாக போட்டவர். பின்னால் இவருக்கு மார்க்கெட்லாம் போய் 70கள் 80 வரைக்கும்லாம் கூட அதை வண்டிக்காரன் மகனை நாடகமாக இவர் போட்டார். பின்னால் அமிர்தர் சார் டைரக்ஷனில் கலைஞர் அந்த படத்தை எடுத்து அவர் வசனம் எழுதி ஜெய்சங்கர் நடித்த அந்த படம் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 51 வயசு தான் கரெக்டாக சொல்லப்போனால். அப்படி கணக்கு போட்டு எடுத்தோம்னா 51 வயசில் இவர் 1982 இறந்தார். அவர் கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த சந்திரபாபு பாடல்களை அப்படியே அந்த நைட் நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் அப்படின்ற பாட்டு, இந்த மாதிரி சந்திரபாபுவோட புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, இப்படி பாடல்களெல்லாம் அவர் அந்த பாடல்கள் அவர் ரொம்ப பாதிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்போதே அந்த பாடல்களெல்லாம் உருக்கமாக பாடுவாராம். அப்படியே சந்திரபாபு பாடல்கள் அவருக்கு பிடித்த பாடல்கள்னு. எனக்கு சந்திரபாபு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். உங்களோட நான் நடிகர் எஸ்.ஏ. அசோகனை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டேன். அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையை பற்றி நம்ம பார்ப்போம்.